ஹலோ ஹேக்ஸ்பாட் யூசர்ஸ். நம்ம இந்த சீரீஸில் கல்யாண எக்ஸ்க்ளூஷன் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெப் அப்ளிகேஷன் அனாலிசிஸ், வெப் கிராலர்ஸ் அண்ட் டைரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ், டிர்பஸ்டர். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி டெர்ப் அந்த டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த டூல் GUI, அந்த டூல் வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் CLI, இது வந்து GUIக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு, சிம்பிளான டூல் இது. இந்த OWASP அங்கே கொடுத்துருப்பாங்க, வெப் ஆப் ப்ரூட் ஃபோர்ஸிங்னு. நம்ம எப்பயும் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் அவங்க கொடுத்துருக்க வல்லரபிள் மிஷின் தான் நம்ம எப்பயும் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அவங்க தான் இதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃப்ரீயான டூல் தான். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஜாப்னு இன்னொரு டூல், அதுவும் ஃப்ரீ. இது ஃபுல்லாகவே ஓப்பன் சோர்ஸ். நிறைய பேர் அதனாலே இது ரொம்ப யூஸ் பண்ணுறது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரி, இந்த டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம டைரக்டரி ஃபைண்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே வெப்சைட் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து போர்ட் 80 இல்லைனா 443 கொடுங்க. HTTP 80 போர்ட், அதே மாதிரி HTTPS நமக்கு 443 அந்த போர்ட்டில் வரும். அடுத்து நம்ம ஒர்க் மெத்தட் யூஸ் கெட் ரெக்வஸ்ட் ஒன்லின்னு கொடுக்கலாம், இல்லைனா ஆட்டோ ஸ்விட்ச். கெட் ரெக்வஸ்ட் ஒன்லி கொடுத்தோன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆட்டோ ஸ்விட்ச்னால் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் கோ ஃபாஸ்டர் கொடுத்துக்கோங்க. அது நம்ம வந்து இப்போ ஆப்போசிட் சைட் பொறுத்து நம்ம டார்கெட் சைட் பொறுத்து நம்ம இந்த த்ரெட்ஸ் கொடுக்கலாம். ரொம்பவே பெரிய சர்வர் வச்சுருக்காங்க அந்த மாதிரினா நம்ம நிறைய த்ரெட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி சின்ன சர்வர்னால் நம்ம கம்மியாக கொடுக்கணும், இல்லைனா அது டிடாஸில் போய் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நான் இங்கே கோ ஃபாஸ்டரே கொடுத்துருக்கேன், இதே போதும். இல்லைனா நம்ம வேணும்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்குவோம், 300 வச்சுக்கலாம். ஸோ 299. அடுத்து நம்ம செலக்ட் ஸ்கேனிங் டைப், அது அப்படியே இருக்கட்டும், டிஃபால்ட்டாக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம ஃபைல் ஒரு வேர்ல்ட் லிஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ரூட் போயிட்டேன். அடுத்து அதே மாதிரி யூசர் ஷேர் வேர்ல்ட் லிஸ்ட், எப்பயும் போல் அந்த வேர்ல்ட் லிஸ்ட் எங்கே இருக்குமோ நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். வேர்ல்ட் லிஸ்ட் இதுக்குன்னு தனியாக இருக்கும். கல்நெக்ஸ், பேரட் OS, இந்த மாதிரி OSல ஃபுல்லாக வேர்ல்ட் லிஸ்ட் தனியாக இருக்கும். அந்த டைரக்டரியில் டெர்பஸ்டர்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. போன டூல் அந்த டூலோடது இங்கே இருக்குது, வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டூல் பார்க்குறோம்னால இந்த டூல் இருக்கிற எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹெட்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க, அந்த டைரக்டரி டைட்டில் பாருங்கள், அந்த நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பாச்சி யூசர் எனுமரேஷன், அதே மாதிரி 2வது வெர்ஷன் 2.0. டைரக்டரி லிஸ்ட் 1, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நான் எப்போயும் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா டைரக்டரி லிஸ்ட் 2.3 மீடியம், அதை யூஸ் பண்ணுங்கள். மீடியமாக இருக்க சின்ன சைட்லாம் நீங்கள் சும்மா ஸ்மால் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போயும் மீடியம் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் மீடியம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து டிஃபால்ட்டாக இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஃபால்ட்டாக இங்கே விட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துறேன். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் இன்ஃபர்மேஷன், ரிசல்ட், லிஸ்ட் வியூ, எத்தனை டைரக்டரிஸ், எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி காட்டும். அடுத்து ரிசல்ட் ட்ரீ வியூஸில் இருக்கும், நமக்கு எந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சரில் நமக்கு ப்ராப்பராக காட்டும். அதே மாதிரி எரர்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி காட்டும். அவ்வளோதான், நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். அது பாட்டு நமக்கு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இப்போ கரண்ட் ஸ்பீடு, ஒரு செகண்டுக்கு எத்தனை ரெக்வஸ்ட் போகுது அது காட்டும். அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு இங்கே காட்டும். நமக்கு இன்டர்நெட் ஸ்பீடு மாதிரி இதில் நம்ம எத்தனை ரெக்வஸ்ட் அனுப்புகிறோன்னு நல்லா காட்டும் கரெக்டாக. அடுத்து டோட்டல் ரெக்வஸ்ட், எத்தனை ரெக்வஸ்ட்னு நமக்கு இங்கே காட்டும். டைம் டு ஃபினிஷ்ட், எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் இங்கே காட்டும். நம்ம இங்கே வேணும்னா நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே 100 கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ 100 ஆயிடுச்சு. இங்கே 1000 கொடுத்தா 1000 சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், எரர் நிறையா வரும். ஃபினிஷ் டைம் டேட் இந்த மாதிரி காட்டும் நமக்கு.
நான் இங்கே 300 கொடுத்துட்றேன். டிஃபால்ட்டாக இது இருக்கட்டும். இப்போ நம்ம இங்கே வந்துக்குவோம் ரிசல்ட் லிஸ்ட் வியூ டைரக்டரிஸ், அதே மாதிரி ஃபைல்ஸ் இதுக்குள்ளே போய்க்குவோம். நம்ம வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்கோம், அதே மாதிரி சைஸ் பார்க்கணும். நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். அடுத்து ஃபைல் டைப் dirbuster has passed itself. நம்ம நிறைய கொடுத்தனால இங்கே எரர் வருது, ஒன்றும் இல்லை. நம்ம அதுக்கு தான் நம்ம சொல்கிறது எப்பயும் கம்மியானது கொடுத்தா நல்லதுன்னு. இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் நம்ம பார்ப்போம். 300 சீரீஸில் இருக்கிறதெல்லாம் ரீடைரக்ஷன் அர்த்தம். அதே மாதிரி 200னா சக்ஸஸ், ஃபைல் கண்டென்ட் இருக்குது அதில், அதனால் நம்ம பார்க்கலாம். 400 சீரீஸ் ஃபுல்லாமே அன்ஆத்தரைஸ்டு, அதே மாதிரி அது யூஸ் பண்ண முடியாது, சர்வர் இல்லை, அந்த மாதிரி தான் அர்த்தம். நீங்கள் ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ஃபுல்லாக வந்துடும். ஆப்போசிட்டில் கிளிக் பண்ணால் 500லேருந்து இப்படி போகும். நம்ம 200 ஃபுல்லாக பார்ப்போம். அடுத்து சைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான். நம்ம சைஸ் பார்த்து நம்ம என்ன வேணுமோ நம்ம எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஸ்பான்ஸ் கிளிக் பண்ணி என்னென்ன உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபைல் ஏதாச்சும் கிடைக்குதா, அடுத்து நமக்கு டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஃபைல் கிடைக்குதான்னு பார்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இந்த டூல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் இந்த டூல். கண்டிப்பாக நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணி பாருங்கள்.